இன்னைக்கு வந்து டிவிகேவோட ஃபர்ஸ்ட் இயர், அதாவது அந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தில் வந்து டிவிகே வந்து அடியெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தார். மாமல்லபுரத்தில் வந்து இந்த மீட்டிங் ஆனது நடந்துச்சு. ஹைலைட்டடாக பார்க்க போகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துருக்காரு. திரு விஜய் அவர்களோட பிரசாந்த் கிஷோரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு பாப்புலர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ஸோ நிறைய பார்ட்டிஸோடு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து எலெக்ஷன்ஸ் இருக்கும், எப்படி வந்து நம்ம அதில் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறவர் தான் அவர். இந்த அரசியல் வட்டாரத்தில் வந்து அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். அவர் ஒரு பீகாரி, நார்த் இந்தியன் அவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து இந்த மீட்டிங்க்கு வந்திருக்காரு டிவிகே தலைவர் விஜய் அவர்களின் அழைப்பின் பேரில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேயோட ஜாயின் பண்ணி இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து அவர் ஒர்க் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். If I help TVK win next year. அவர்கள் இந்த ஒரு மீட்டிங்கில் பேசும் பொருளான ஒரு விஷயம் வந்து டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த ஒரு சென்டென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலு, மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸில் வந்து பாருங்கள் ஒரு ஹெட்லைன்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் நம்மளும் அதை தான் பற்றி பேச போகிறோம். இப்போது அவர் ஏன் வந்து வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கல்வின்றது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து எல்லா லாங்குவேஜுமே, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் இதெல்லாமே வந்து கம்பல்சரியாக பசங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி படித்தா மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கான ஃபண்ட் எல்லாமே வந்து அப்போ தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? ஸோ இந்த மும்மொழி கல்வின்றது வந்து இப்போ கம்பல்சரியாக கொண்டு வரணும் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னனால அதை இது எதிர்த்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கு வந்து பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் வந்து பதிலும் கொடுத்துருக்கிறாரு. மிஸ்டர் விஜய் advised as what bro, why are you doing this bro? Now I am only advising Vijay, what bro? Practice what you preach bro. His own family, children have studied in 3 language schools. Why Mr. Vijay wants his cadres to study only 2 language? So what bro? Practice what you preach bro. 2026 எலெக்ஷனுக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து டிவிகே வந்து தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்தந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூத்தில் வந்து டிவிகே சார்ந்த கட்சி தோழர்களே வந்து அங்கே வந்து இருக்கணும். அது எப்படிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது,